வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காலையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 8 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை. மற்றபடி குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக உன்னதமான அமைப்பை பார்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் சொத்துக்கள் மற்ற விஷயத்தில் இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்த பிரச்சனையும் காணவிடவில்லை. பயணங்கள் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். காலையில் 8 மணி 11 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரம் ஆரம்பிப்பதில் வண்டி வாகனத்தில் குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். பயணங்கள் அவசியமில்லாத பயணங்கள் துக்க விஷயத்திற்கு மிக மிக கவனமாக குடும்பத்தாருடன் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ பணத்தட்டுப்பாடிலோ ஒரு குறைபாடும் இல்லை. நீங்களாக குழப்பிக் கொண்டு தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர இன்றைக்கு பெரிய விஷயங்கள் காணப்படவில்லை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் அபிவிருத்திகளில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வெளிவட்டார பயணங்கள் அனுகூலங்கள் கடல் கடந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. குடும்ப விஷயத்தில் நீங்களாக விட்டு கொடுப்பது சமாதான கொடியாக வெள்ளை கொடியை காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் தேவையில்லாமல் கோபப்படுவது மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொட்டத்து தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வராத பண விஷயத்தில் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வங்கிகள் கடன் மற்ற விஷயத்தில் போய் பேசுவது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் புதிய முயற்சிகள் பல விதத்தில் பலரால் பாராட்டப்படக்கூடிய கௌரவம் எல்லாம் ஏற்படும். படைப்பாளிகளுக்கு பாராட்டும் அனுகூலம் காணப்படும். புது உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்த மாற்றங்களும் தைரியமாக செய்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பொறுமை கடலினம் பெரிது. மனதிற்கு பிடித்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு இன்று பணி ஆரம்பிப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக வார்த்தைகள் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் பேசுவது மற்ற சமயத்தில் அமுதமாக உங்களுக்கு பணத்துக்கு பிடித்த சங்கீதத்தை கேட்பது பல விதத்தில் தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய பரிகாரம். மன ஜபங்கள் மந்திர ஜபங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் இவ்வளவு கோபம் இவ்வளவு வன்மம் வைத்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. கௌரவம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை குறைப்பதற்கென்று சிலருடைய முயற்சிகள் வெற்றியாகலாம். அது நீங்கள் இடம் கொடுத்தால். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தை குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரும். மனதிற்கு சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும். மனதிற்கு இந்த பிரச்சனை இருக்குமா அந்த பிரச்சனை இருக்குமா என்று நீங்கள் குழப்பிக் கொண்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசு துறையை சார்ந்தவர்கள் கௌரவமான ஒரு நிலைமைக்கு வருவதற்குண்டான முயற்சி வெற்றி.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். யோகங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பெரிய அளவுக்கு யோக பலனை ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல முன்னேற்றம். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை பல விதத்தில் நல்ல செய்திகளை எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்குண்டான சமிக்கைகள் ஆரம்பித்து உள்ளது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எல்லா விஷயத்திலும் சிக்கல்களிலிருந்து நிவர்த்திகள் காணப்படுவது கண்கூடும். மனம் தெய்வ வழிபாட்டிற்கு ஈடுபடுவதற்குண்டான யோக பலங்கள். அதே சமயம் இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயத்தில் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்களே காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் தொழில் உத்தியோகம் அரசமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கேசு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வரும். பெரிய அளவு சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியம் சிலருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் தசாபுத்திகள் பாதிப்பாக இருக்கின்ற சமயத்தில் அதனுடைய வீரியங்கள் அதிகமாகலாம். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அசையமசை பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை ஏற்படுவதும் நல்ல விஷயங்கள், அனுகூலமான செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான யோக பலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்தவித முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட உத்தியோகத்தில் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வெற்றிகள் அனுகூலங்கள், பழைய விஷயத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய செல்வாக்கு உயர பல விதத்தில் யோகமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் தன்னம்பிக்கை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.